வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உனக்கு வரவேற்கிறேன். பயன் 3 செல்சி 1 மேட்ச் ரிவ்யூ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். கோவப்படுறதா, வருத்தப்படுறதா, இல்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்தா, இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் நான் இருக்கேன். ஏன்னா சரி ஒரு கேம் தான், இன்னும் 7 கேம் இருக்கு சாம்பியன்ஸ் லீக்ல, கொஞ்சம் ஓர தையத்தக்க குதிக்க வேணாம், ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ண வேணாம்னு ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் சரி இந்த பயன் டீம் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாமே, நம்ம இன்னும் கொஞ்சம் கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாமே, நம்ம இன்னும் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம், வேதனை, ரெண்டும் ஒண்ணு. இன்னொரு பக்கம் நம்மளே நமக்கு சூனியம் வச்சிருந்தோம். ஐ மீன் பயன் நம்மள அவுட் கிளாஸ் பண்ணாங்க, அது வேற விஷயம். பட் நம்மளே நமக்கு சூனியம் வச்சிருந்தோம். நம்மளே மிஸ்டேக்ஸ் பண்ணி, பால் கிவ் அவே பண்ணி, பொசிஷன் ஹோல்ட் ஆன் பண்ணாம இருந்து, டிஃபென்சிவ் அவேர்னஸ் இல்லாம, இது எல்லாமே பண்ணி அவங்களுக்கு கேம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்களே கோலிக்கு வச்சிருந்தோம்னா அது வேற விஷயம், நல்லா பண்ணாங்க சொல்லிக்கலாம். பட் நம்ம அது பண்ணல, நம்மளுக்கு கொடுத்தோம், அதுவும் சொல்லிக்கலாம். சோ நான் ப்ரீவியூல சொன்ன இந்த மாதிரி நம்ம டிஃபென்ஸ் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குன்னு, அதுக்கேற்ற மாதிரி இல்ல காமிச்சானுங்க. 3-1ங்கிறது நம்ம கொஞ்சம் பிச்சை போட்ட மாதிரி தான். இட் should have been 5 or 6-1. விண்வெளி நாயகர் 2-3 சேவ் பண்ண பயங்கரமா. அப்புறம் பயனும் நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. லைக் நம்ம டிஃபென்சிவ்லி அவ்வளோ ஓப்பனா இருந்தோம், அவ்வளோ பார்க்கவே கேவலமா இருந்தது. லைக் ஒத்துக்கினேன், பயன்ட பாலர்ஸ் இருக்காங்க, செம்மையா பால் ஆடுறவங்க, கண்ட்ரோல், டச், பொசிஷன். மைக்கேல் ஒலிசே பாய், லைக் சொல்லியே ஆனோம். லைக் கிறிஸ்டல் பேலஸ் இருக்கும்போது he was rated. பயன் போயிட்டு I think he has taken his game up another level. ஏன்னா குக்கர்ல போட்டு அப்படி ரோஸ்ட் பண்ணா, ஏன்னா குக்கரல யூ டோன்ட் ரியலி சி லைக் அவ்வளோ பேர், அவ்வளோ அட்டாக்கர்ஸ் குக்கரல தாண்டி போயிட மாட்டாங்க. பட் ஒலிசே குக்கரல தாண்டி மட்டும் போல, அவனை மோதி பிழிஞ்சு, ஜூஸ் பிழிஞ்சு, தோசை மாதிரி திருப்பி போட்டு எல்லாம் பண்ணான் குக்கரல போட்டு. சம் ஆஃப் திஸ் பால் கண்ட்ரோலு, லைக் இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல பால் அப்படியே வருது, லாங் பால் அப்படியே வருது, ஃபர்ஸ்ட் டச்லயே அப்படியே இஸ் கில்லிங் இட். முதல் டச்லயே அப்படியே பண்ணி இஸ் மேக்கிங் தட் பாஸ். சில ஸ்கில் மூவ்மெண்ட் அதெல்லாம் பயங்கர அன்பிலீவபிள் பிளேயர் மைக்கேல் ஒலிசே. சீரியஸ்லி ஹாரிகேன் பத்தி நான் சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. லைக் 2 கோல் அடிச்சா, ஐ மீன் யூ குட் ஆர்கியூ வெதர் பெனல்ட்டியா இல்லையான்னு. ஐ மீன் ஸ்டில் ஹி ஸ்கோர்ட் 2 கோல்ஸ். ரொம்ப நல்ல கோல் தான் அது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே வருவோமே, லைக் எப்பவுமே செல்சிக்கு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி தான் பழக்கம். பட் ஃபார் ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணோம். ராபர்ட் சாnchez 2-3 நல்ல பாஸ் போட்டா, அவன் பயனோட ஹைலைனை கேட்ச் பண்ணோம். we had couple of good chances to score earlier. லைக் குஸ்டோ கிராஸ் போடுறான், நெட்டோகால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. பாமர் அப்புறம் இன்னொரு பால் உள்ள போடுறான். என்ஜோ ஃபர்ஸ்ட் டைமே லெஃப்ட் ஃபுட்ல பினிஷ் பண்ணாம ரைஃபுல்ல டச்சருக்கான பேர்ல எடுத்து அந்த ஷாட் எடுக்காம இட் கோஸ் ஆஃப் ஃபார் கோல் கிக். and லைக் ஓகே, நல்ல ஆர்மிட்ஸ் இருக்கும், இங்க இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமே, இங்க இருந்து நம்ம இன்னும் இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள பயன் ஸ்கோர் பண்ணானுங்க. ஐ மீன் யூ குட் ஆர்கியூ வெதர் ஃப்ரீ கிக்கா இல்லையான்னு. அதோட ரீப்ளே கூட ஒரு வாட்டி தான் காமிச்சானுங்க. அந்த ஃப்ரீ கிக்லயும் ஃபர்ஸ்ட் டைம் பயன் ஏதோ ட்ரை பண்ணாங்க, ரெஃப்ரி ஒரு இதுல போச்சு. அண்ட் தென் பயன் பிளே ஆன் அந்த ஃப்ரீ கிக்ல இருந்து. அதுக்கப்புறம் பால் உள்ள கிராஸ் ஆகுது, டோஸரும் சாலா பாலும் ஒருத்தர் வேடிக்கை பார்க்கானுங்க யார் கிளியர் பண்றதுன்னு. ஏன்னா டோஸின் ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் சரியா பண்ணல, பால் போனதுக்கு அப்புறம் தான் அவன் காலை தூக்குறான். சாலபா இஸ் நாட் ரியாக்டிவ் அட் தட் டைம். அவன் நினைக்கிறதுக்குள்ள பிஃபோர் ஹி திங்ஸ் ஆஃப் கிளியரிங் இட், பால் அவன் காலில் பட்டு உள்ள ஓன் கோல்ல போகுது. சோ 1-0 பயன். இன்னும் திங்கிங் ஓகே பரவாயில்ல, we are like ஸ்டில் நமக்கு சான்சஸ் வரும், நம்ம ஒன்னும் அட்டாக் பண்ணி இது பண்ணலாமே அப்படின்னு. அண்ட் தென் they get the penalty. I mean useless giveaway, கேவலமான giveaway. we couldn't keep position. லைக் எனக்கு இதான் ரொம்ப காண்டா இருந்துச்சு at points of first half. ஏன்னா நம்ம அவங்க ஹைலைனை தாண்டி நம்ம பால் போறோம், பட் சில இடத்துல நமக்கே ரொம்ப கேவலமா கிவ்அவேஸ் பண்றோம். நம்ம ஒன் டச் ஆடுறேங்கிற பேர்ல அப்படியே பால் அவங்க பிளேயர்ஸ் கொடுக்கணும். எஸ் அவங்க ஹை பிரஸ் பண்ணாங்க, ஒன் டச் தான் ஆடணும்னு. பட் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஹேவ் த நோ ஹவ் ஆஃப் சரி ஓகே பிளேயர்ஸ் எங்க இருக்காங்க தெரியும். சும்மா இஷ்ட புண்டைக்கு நீலாம் ஒன் டச் பாஸ் ஆனா என்ன பண்றது, அப்படி பண்ணி தான் கிவ் அவே பெனால்டி. ஐ மீன் அதுலயும் எஃப்ரே என்ன யோசிச்சான்னு தெரியல. ஐ மீன் இட்ஸ் ஒன் ஆஃப் தெம் ஒன்ஸ். லைக் அது கொடுக்காம இருந்திருந்தோம்னா வார அது ஓவர் டர்ன் பண்ணி பெனால்ட்டி கொடுத்திருக்காது என்னை பொறுத்தவரை. ஆனா அது பெனால்ட்டி கொடுத்ததால there was no evidence to overturn it. ரைசரோ டேக்கிள்ல பாலும் வாங்கல, கேரோ அளவு டேக்கிள் பண்றான். பட் ரெஃப்ரி என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் குடுக்கலையோ தான் நினைச்சேன் நானு. அப்புறம் ஒரு 4-5 பாஸ் போகுது, 4-5-6 செகண்ட் ஆகுது. அப்புறம் ரெஃப்ரி இஸ் லைக் ஓ விசில் ஊதி பெனால்ட்டின்னு கொடுக்குறான்.
அண்ட் ஹாரி கேன் ஆன் பெனல்டிஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. 2-0 தான். நீ கேம் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. லைக் வந்து ஹாரி கேன் வந்து ஒரு பெனல்டி அடிச்சிருந்தான். யூ நோ இட்ஸ் கோயிங் இன் 2-0 அண்ட் செத்தோன்ன மவனே நான் யோசிச்சேன். பட் நல்ல வேலை we ended up scoring on the other end. ஒரு நல்ல pass and move, one touch passing and moving. Gusto Palmer finishes off 2-1. Palmer another big team against us scored பண்ணலாம், which is good for him. And to be fair, first halfல you could say that him, Caicedo, apart from the penalty incident, and Enzo to an extent, and Gusto going forward were one of our better players னு சொல்லலாம். first halfல கொஞ்சம் டீசென்ட்டா ஆடணும். எஸ் நம்ம கவுண்டர்ல நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பெட்ரோ நெட்டோ அதாவது அவனு புகழ்ந்து பேசணும் தான் இருக்குது, ஆனா முடியல. லைக் வந்து ஓகே உன்கிட்ட பேச இருக்கு, நீ கிக் பண்ணி ஓடுற, அதை தாண்டி ஏதாவது பண்ணலாம்ல, தாண்டி ஏதாச்சும் இருக்கணும்ல கேம்ல, தாண்டி எதுவுமே இல்லாததான் பெரிய ஒரு இதுவாகுது எனக்கு பெட்ரோ நெட்டோ கிட்ட. லைக் ஜோ பெட்ரோ ட்ரைட், ரெண்டு மூணு நல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணாரு, லைக் கேரி பண்ணா, பால் வச்சுன்னு சம் ஹோல்ட் அப்ல எல்லாம் பண்ணா. பட் கிளியர்லி ஹி இஸ் நாட் த கை சூட்டபிள் வென் யூ ஆர் பிளேயிங் லாங் பால். நீ டிலாப் ஆடுறதா நினைச்சு நீ லாங் பால்ஸ் வச்சு ட்ரை பண்ண வேலைக்கே ஆகுது. ஜோ பெட்ரோ இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் கை லாங் பால் ஹோல்ட் அப்ல லிங்க் அப்ளை பண்ண அளவுக்கு அவன் குடிக்கல. ஹி வாண்ட்ஸ் த பால் பிளே டு ஸ்பீட். அந்த மாதிரி ஒரு பிளே தான் ஜோ பெட்ரோ. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு போச்சு, டீசென்டா ஆனோம். 2-1, இட்ஸ் நாட் பேட். அண்ட் தென் வி ஆர் திங்கிங் ஓகே மரஸ்கா, வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஆன் தி பெஞ்ச். உனக்கு எஸ்டாவோ மாதிரி கர்னாச்சோ மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்காங்க பெஞ்ச்ல. Garnacho is not my first option, but at least he'll be direct. ஒரு டிஃபெண்டர் one-on-one ஓடி he can make things happen. சரின்னு கொண்டு வரணும்னு பார்த்தா கொண்டு வரல. கொண்டு வர்ற சாக்குல வந்து சரி ஓகே செகண்ட் ஹாஃப்ல என்ன சொன்னு தெரியல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த கேமே அப்படியே நம்ம இதுவாயிட்டோம். நம்ம கொஞ்சம் நைவா இருந்து அந்த நமக்குள்ளேயே ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. அண்ட் தேர்ட் கோல் அப்படியே நம்ம பிளேட்டான கொடுக்கணும். சாலபா ஒரு பாஸ் போடுறாங்க கஸ்டோ கிட்ட. யூ கேன் ஆர்கியூ அது ஒரு அந்த பாஸ் போடாம இருந்துக்கலான்னு. பட் கஸ்டோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேட் டச் இருக்கிறான் அண்ட் அவன் ஸ்லைட் பண்ணி ஹாரி கேன்ல டைரக்டா கொடுக்குறான், விச் மேக்ஸ் இட் ஈவன் வர்ஸ். நீ பேட் டச் பண்ணதே ஒரு பெரிய இது, அதை கரெக்ட் பண்ணலங்கிற பேர்ல நீ அந்த ஸ்லைட் பண்ணி பால் எடுத்து கரெக்டா ஹாரி கேன் ஒரு கால் கொடுக்குற. ஹாரி கேன் 1-on-1, யூ நோ த ரெஸ்ட். சூப்பர் பினிஷ் அது 3-1 அண்ட் தட் டைம் இட்ஸ் கேம் ஓவர். அங்கேயே கேம் முடிஞ்சு போச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் சம்ச கொண்டு வரான். அதுக்கப்புறம் தான் எஸ்டபாவையும் கர்னாச்சோவையும் கொண்டு வரான். எனக்கு அது ஏன் முன்னாடியே கொண்டு வரலன்னு தெரியல. முன்னாடி ஃபார் மீ வந்து ஈவன் நாட் அட் ஹாஃப் டைம் நாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 நிமிஷத்துலயாவது கொண்டு வந்திருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் 2-1 யூ ஆர் ஸ்டில் இன் த கேம். 3-1 கேம் இஸ் ஓவர் அங்கே, எஸ்பெஷலி அவே ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் நம்மளும் பெருசா ஒன்று கிரியேட் பண்ணல. பயன் நம்மள வந்து போட்டு விளையாடினாருங்க. நம்மளும் ஒரு நைவிட்டி காமிச்சோம். லைக் எனக்கு என்னன்னு புரியலன்னா சரி ஓகே 3-1 டவுன் போயிட்டு 3-1 டவுன் up you, why are we pressing high? I don't know why we were still pressing when we were 3-1 down. Like வந்து I know goal வேணும்னு, but I don't know, maybe I think அப்போ வந்து we just became too desperate ன்னு எனக்கு தோணுது. I don't, maybe எனக்கு அதான் தோணுது. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல பாமர் ரொம்பவே இதுபான்னா, என்சோ ஃபுல் கேமே ஓரளவு ரொம்பவே நல்லா இல்ல. மேலா குஸ்டோ, டோசின் அண்ட் சாலபா நான் பேச ஆரம்பிச்சா இதுவாகும் நினைக்கிறேன். ஏன்னா நான் அல்டிமேட்லி இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பின்னாடி தான் போகும். ஏன்னா நான் கோர்வின் இன்ஜோரத்துக்கு முன்னாடியே சொன்ன நமக்கு ஒரு சென்டர் பேக் தேவைப்பட்டுச்சுன்னு சென்டர் பேக் நம்ம வாங்கல. டோசின் சலபா வச்சு நம்ம குப்பை கட்டுறோம். எவ்வளவு நாளைக்கு குப்பை கட்ட போறோம் தெரியாது. ஷவுட் அவுட் த கிரேட் பீடாக். ஏன்னா சாலபாக் வந்து சாலபா அண்ட் டோசின் ஓகே டீசன்ட் பிளேயர்ஸ், பட் அந்த பிக் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க கட் அவுட்டா தெரியாது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் சோ தே ஆர் கட் அவுட் ஃபார் த பிக் ஸ்டேஜ். லைக் சாலபா டோசின்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வந்து எனக்கு. லைக் டே அவனுக்கு உண்மையிலேயே டிஃபென்ஸ் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா வந்து சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவுக்கு நீங்க 2 பேரும் ஒன்னாடுறீங்க. லைக் ஹவு ஆர் யூ நாட் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்? எனக்கு புரியல. அண்ட் பயன் கூட ஈஸிலி ஹேட் 3 or 4 இந்த செகண்ட் ஹாஃப்ல. விண்வெளி நாயகன் நம்ம சான்சஸ் வந்து 2, எஸ்பெஷலி இந்த ஒலிசே இது I don't know why Caicedo is not tracking back ஒலிசே. இந்த கேஸ் ஆஃப்ல பாத்தீங்கன்னா ஹாரி கேன் பால் உள்ள போடுறான், லூயிஸ் டியாஸ் லீவ்ஸ் இட், பின்னாடியே ஒலிசே ஓடி வரான். கைசெடோ டஸ் நாட் மார்க் ஒலிசே அண்ட் சான்சஸ்னால அவன் தப்பிச்சான். இன்னொரு பாயிண்ட்ல சாலபா மேக்ஸ் அ மிஸ்டேக் அண்ட் சான்சஸ் வந்து பெயில்ஸ் ஹாரி கேன் ஒரு 1-on-1. சோ இந்த மாதிரி கைசெடோ எஸ் he had his good moments today, but still overall I think it was a very below par game தான் சொல்லணும். Enzo was very below average.
லைக் எந்த டிஃபெண்டரும் லைக் அபார்ட் ஃப்ரம் மேபி பார்மர், அதுவும் மேபி பார்மர் லைக் வந்து and you can add Joao Pedro on it if you want to. Palmer, Joao Pedro தவிர்த்து எந்த Palmer, Joao Pedro, Sanchez தவிர்த்து எந்த பிளேயருமே நல்லா இருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது நம்மளால. ரீஸ் ஜேம்ஸ் அளவுக்கு ஏதோ பண்ணா பட் பெருசா இம்பாக்ட் இல்ல. குக்ரேலா ப்ராப்ளி ஒன் ஆஃப் ஹிஸ் worst games as left back. பட் வந்து அதான் லைக் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு லாஸ் இது. லைக் வந்து எஸ் ஒத்துக்கிறேன், we are first time back in the Champions League after 2 years, young squad, அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நைவிட்டி எல்லாம் தெரிஞ்சதுதான். பட் ஸ்டில் நம்ம வந்து பெட்டராவே பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான். ஏன்னா அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லிடக்கூடாது இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை இருக்கடா, நீ கிளப் வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சிருக்க. திஸ் இஸ் நாட் அ டைம் டு மேக் ஒரு சீரியஸா எஸ்பெஷலி நீ ஒரு டைட்டில் ரேஸ்க்குள்ள இருக்கிற டீமா இருக்கணும்னா யூ கேன் நாட் புட் அவுட் தட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்கியூஸ்ன்னு. பட் அது தெரிஞ்சது பச்சையா. லைக் மரஸ்கோ சீரியஸ் சப்ஸ் பண்ணல ஆன் டைம், பிளேயர்ஸும் வந்து மேக்கிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கு. சோ லைக் ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு டீசெண்டாவே வந்திருக்கோம். பட் வி ஸ்டில் இந்த வெல்கம் டு தி பிக் லீக்ஸ் சொல்லுவாங்களே அது இதுதான். நம்ம லெவல் என்னன்னு இந்த கேம்ல தெரிஞ்சது. அகேன்ஸ்ட் அ பயன் சைட் தட் were not even at their best. அட் பாயிண்ட்ஸ் வந்து உருட்டாங்க and they still managed to beat us 3-1. அதுலயே நம்ம லெவல் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். So disappointing loss தான், but I'm not going to overreact. Let's see how we bounce back in the Champions League. நமக்கு இன்னும் கேம்ஸ் தான் இருக்கு. பென்ஃபிகா மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் பென்ஃபிகா ஆடுறச்சே மேபி த ரிட்டர்ன் ஆஃப் த கிரேட் ஜோசே. ஏன்னா ஜோசே பண்ணி பென்ஃபிகா போறது நிறைய பேச்சு இருக்கு. ஸோ லெட்ஸ் see if that happens. நாப்போலி ஆடணும், அட்லாண்டா ஆடணும், பாஃபோஸ், கரபாக், பார்சலோனா கூட ஆடணும். ஸோ தேர் ஸ்டில் லாட் ஆஃப் கேம்ஸ் டு கோ. பட் கன்சர்னிங்கா தான் இருக்கு, எஸ்பெஷலி தி வே வி ஹவ் ஸ்டார்டட். லைக் நம்ம வி ஹவ் பிளேட் லைக் 1 2 3 4 5 கேம் ஆடிக்கோம், நீங்க என்ன ஜெயிச்சிருக்கோம். அண்ட் ஜெயிச்ச ஒரு கேம் ஃபுல்லம் கேமும் நம்ம சுமாரா தான் ஆடணும். லைக் we didn't deserve to win that game. Crystal Palace we didn't deserve to win. And Brentford நம்ம கையில இந்த கேமை நம்ம கோட்டை விட்டோம். அண்ட் இதுக்கு அடுத்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வேற போய் ஆட போறோம். நல்லாவே அவங்களை அடிக்க மாட்டோம். இப்போ இதுல இந்த ஃபார்ம்ல வேற இருக்கணும். நம்ம எப்படி ஆட போறோம்னு we have to wait and watch. பட் அந்த கேம் ப்ரிவியூ நாளைக்கு நான் போடுவேன், மறக்காம அதை பார்க்கவும். அண்ட் இந்த வீடியோல லெட் மீ நோ வாட் யூ தாட் இந்த கேமை பத்தி. பயன் நல்லா இருந்தாங்க, செல்சி நல்லா பண்ணாங்களா, நல்லா பண்ணிருக்கலாமான்னு. இன்னொரு சைடுல லிவர்பூல் பாக்குறேன், இன்னொரு லேட் வின்னரு ஸ்டஃப் ஆஃப் சாம்பியன்ஸ் மஸ்ட் பி நைஸ். நம்ம டைட்டில் ஜோசி முன்னிருக்கையில அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எப்படி பண்ண போறோம் தெரியாது. ஷவுட் அவுட் பீடாக. மேக் ஷூர் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பிபி டாக்ஸ்க்கு செல்சி தமிழ் வரிசையா பண்ணிட்டே இருப்பேன் நானு. இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.